வணக்கம். குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம். இன்றைக்கு பல திரைப்படங்களா இருக்கட்டும், சின்ன திரை, இல்ல வாட்ஸ்அப்பு, மீம்ஸு, ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னாவே சிக்கலுக்குரியது, பிரச்சனைக்குரியது. கணவன் மனைவி எப்பொழுதும் ஒரு ஒற்றுமை இல்லாம, புரிதல் இல்லாம சண்டை போட்டுக்கிறதும், கேவலமா திட்டிக்கிறதும், ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதும், குழந்தைகள்னாவே பிச்சு புடுங்கல் இருக்கிறதும், செலவுகள் இருக்கிறதையும், சங்கடங்களையும், சிரமங்களையும் மட்டும் தான் பிரதிபலிக்கிறதா இருக்கு. இல்ல அப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பமாக நம்ம பார்த்தா கூட, நம்ம என்ன சொல்றோம்? அது கிரிஞ்சா இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி யார் இருக்கா? அப்ப நமக்கு என்னதான் வேணும்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல குடும்பம், கணவனும் மனைவியும் நல்ல புரிதலோட ஒருவருக்கொருவர் ஒத்துமையாவும், இசைந்து வாழக்கூடியவர்களாவும் இருந்தா, அதையும் நம்ம குறை சொல்றோம். இல்ல குறை சொல்லக்கூடியதையே திருப்பி திருப்பி எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துகிட்டு இருந்தோம்னா, நமக்கு வாழ்க்கையில என்ன வேணுங்கிறது எப்படி தெரியும்? அப்ப இந்த திருக்குறளுடைய மற்ற அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஏன் திருப்பி நான் இந்த 4 அதிகாரத்தையுடைய சுருக்கத்தையும் மீண்டும் பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, வாழ்க்கையில ஒருவேள கணவன், மனைவி 2 பேருமே சம்பாதிக்கக்கூடியவங்களா இருந்து, நல்ல வருமானம் வரக்கூடியதா இருந்து, எப்பொழுதுமே இனிமையான வாழ்க்கையா போயிட்டுருக்கும்போது, பெருசா ஒண்ணும் தெரியாது. ஒருவருடைய பலமோ, ஒருவருடைய பலவீனமோ. ஆனா, ஒரு வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, சிக்கலும், சங்கடங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ, இல்ல உடல் பிரச்சனைகளோ, வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது, அந்த தருணத்தில் கூட இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த குடும்பம் தான். அப்ப இந்த மக்கள் பேருன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும், வாழ்க்கை துணை நலமும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அந்த அதிகாரத்தில நம்ம பார்க்கக்கூடியதில முதல் குறள் அவர் சொல்றது என்னன்னா, தன்னுடைய வருமானம் என்ன இருக்கு? நம்மகிட்ட என்ன வளம் இருக்கு? அதற்கு தகுந்தபடி அந்த குடும்பத்தை நகர்த்தக்கூடியவர்கள், நடத்துபவர்கள் தான் சிறந்த வாழ்க்கை துணையா இருக்க முடியும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. 1. 2வது மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சியதாயினும் இல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குறள்ல, ஒரு வீட்டுடைய சிறப்பு, அந்த வீட்டு பெண், இது என்னுடைய குடும்பம்ங்கிற எண்ணம் எப்பொழுது இருக்கோ, அப்பதான் அந்த குடும்பத்துக்கு சிறப்பு. அப்படி இல்லன்னா, என்ன வசதி, வாய்ப்புகள், செல்வம், செல்வாக்குகள் இருந்தாலும், அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு குடும்பத்தில இருந்து இன்னொரு குடும்பத்தில இளவரசியா இருந்த ஒரு பெண், இந்த குடும்பத்துக்கு ராணியா இருக்கா அப்படின்னா, அந்த ராணியா இருக்காளா? இல்லை வேலைக்கு வந்த பெண்ணாக இருக்கிறாளாங்கிற எண்ணத்த, நம்பிக்கைய யார் ஏற்படுத்துறது அப்படின்னா, அந்த குடும்பச் சூழல். அது கணவனாக இருந்தாலும் சரி, கணவனை சார்ந்த சகோதரிகளோ, இல்ல அம்மா, அப்பாக்கள் இருந்தாலும், அவர்கள் அதை ஏற்படுத்துற நம்பிக்கைய பொறுத்து தான், அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்து மேல இருக்கக்கூடிய அன்பும், அக்கறையும், ஆளுமையும் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொன்று அந்த பெண் இதில பெரும்பாலும் வாழ்க்கை துணை நலத்தில பெண்ணை பற்றி தான் சொல்லியிருந்தாலும், பெண் மட்டும் இல்ல இது. பெண்ணுக்கு சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும், சூழலையும் அமைத்து தர வேண்டிய கடமை அந்த கணவனுக்கும், அந்த கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்குங்கிறது தான் இங்க ரொம்ப மிக முக்கியமா அவர் குறிப்பிடுறது. இன்னொன்னு பெண்ணு தனக்குத்தானே வலிமையுடையதாகவும், பெருமையுடையதாகவும், திண்மையுடையதாகவும் இருக்கக்கூடியது அந்த பெண்ணுடைய கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அவங்களுடைய குணநலங்கள், பண்புகள், நடத்தைகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பிடுறார். இந்த குறள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தெய்வத்தின் மேல முழுமைய எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு, தன் கணவனுடைய துணை இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தா, மண்ணுலகத்தில் மட்டும் இல்ல, விண்ணுலகத்தில் செய்வதற்கு அரிதான செயலா இருந்தா கூட, அவளால செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் நான் உனக்கு துணையா இருக்கேன். நல்ல விஷயம் எத நீ செய்தாலும், எப்பொழுதும் நான் கூட இருக்கேங்கிற அந்த நம்பிக்கையும்,
அந்த நம்பிக்கையோட அன்பும், ஆதரவும் இருந்தா, அந்த குடும்பம் இன்னும் சிறப்பா இருக்கும். இங்க இன்னொன்னு பெண்ண ஒரு பவர் ஹவுஸாவே சொல்றாரு. ஏன்னா, ஒரு ஆண் வேலைக்கு ஒரு 8 மணி நேரங்கிறது ஒரு 12 மணி நேரம் காலையில 8 மணிக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வந்தால் கூட, ஒரு சோர்வாவும், ஒரு சலிப்போடையும், சங்கடத்தோடையும் இருக்கிறத பார்க்க முடியும். நான் அப்படிதான் இருந்திருக்கேன். ஆனா, ஒரு பெண் காலையில 6 மணிக்கு எழுந்து தன்னுடைய வீட்டு கடமைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு போய் வேலை செய்யக்கூடிய அலுவல்கள்ல இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்த்துட்டு, திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு காஃபிய குடிச்சுட்டு, ராத்திரிக்கான வேலைகள செய்து அவ படுக்கும்போது இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, 16 மணி நேரம் ஆயிடுது. அது சனி, ஞாயிறு, விடுமுறை காலங்கள், பண்டிகை காலங்கள்ல கூட அவங்க அத செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி சோர்வில்லாதவள் பெண் அப்படின்னு சொல்றாரு. தன்னையும் காத்து, தன்னை சார்ந்தவர்களையும் காத்து, அந்த குடும்பத்துடைய பெருமையையும் காத்து, சோர்வில்லாதவள் பெண் அப்படிங்கிறது அவங்களோட பவர் ஹவுஸ்ங்கிற அவங்களுடைய ஆற்றலை சொல்லுது. ஆனா, அந்த ஆற்றலை நம்ம ஒரு ரத்தத்தை உறிஞ்சுகிற மாரி நம்ம வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வந்து அது சரியா இருக்காது. அப்ப அதனால தான் இந்த வாழ்க்கை துணை நலம்ங்கிறது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இது பண்றோம். இந்த இதில இன்னொன்னு வந்து சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர். ஏன்னா ஒரு பெண்ண வந்து நீங்க பாதுகாக்கிறங்கிற பேர் வழியில அவங்கள பூட்டி வைக்கிறதோ, அவங்கள எப்பொழுதுமே ஒரு புரொடெக்டிவ் மோட்லயே நீங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அவங்களோட மன நிறைவை நீங்க குடுத்துட்டீங்கன்னா போதும். அவங்க அவங்களையே பார்த்துக்குவாங்க. நீங்க யாரும் பார்த்துக்க வேண்டியதில்லன்னு அவர் குறிப்பிடுற அந்த குரல் ரொம்ப சிறப்பானதா நான் பார்க்குறேன். ஸோ குடும்பத்துடைய நிம்மதி, நிறைவு, முன்னேற்றத்திற்கு கணவனும் மனைவியும் ஒற்றுமையா ஒருவருக்கு ஒருவர் புரிதலோட இசைந்து தன்னகிட்ட இருக்கக்கூடிய வருமானம் என்ன, வளம் என்ன, தன் குடும்ப பொறுப்பு என்னன்னு புரிந்து உணர்ந்து அவர்கள் வாழ்ந்தால் என்றைக்கும் வாழ்க்கையும் அடுத்த தலைமுறையும் சிறப்பாக இருக்கும். மற்றொரு காணொளியில் மீண்டும்